சேலம் அருகே 17 வயது சிறுமி ஒருவர் பிளஸ் 2 தேர்வு எழுதிவிட்டு விடுமுறையில் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவருக்கு இன்ஸ்டாகிராமில் சென்னை GNT ரோட்டை சேர்ந்த கிஷோர் என்ற 22 வயது இளைஞர் அறிமுகமாகி உள்ளார். லேப் டெக்னீஷியனான கிஷோர் மாணவியிடம் முதலில் நட்பாக பேசி வந்த நிலையில் பின்னர் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கூறி வந்துள்ளார். அது மட்டுமில்லாமல் மாணவியின் ஏழ்மையை தெரிந்து கொண்ட கிஷோர் மாணவியை மேற்படிப்புக்கு உதவுவதாகவும் ஆசை வார்த்தை கூறி வந்துள்ளார். அதன் பிறகு மாணவியின் ஆபாச புகைப்படங்களை எடுத்து வைத்துக் கொண்ட கிஷோர் தனது சுயரூபத்தை காட்டி மிரட்டி வந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கிஷோர் தனது நண்பரான சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த முகமது அலி என்பவருக்கும் மாணவியின் ஆபாச புகைப்படங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். பின்னர் முகமது அலியும் அந்த மாணவியை தன் பங்கிற்கு இன்ஸ்டாகிராமில் பேசி டார்ச்சர் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதன் பிறகு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சேலம் புதிய பேருந்து நிலையம் வந்த கிஷோர் முகமது அலி இருவரும் லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியுள்ளனர். அப்போது மாணவியிடம் தாங்கள் இருவரும் சேலம் வந்திருப்பதாகவும் ஏற்காடு ட்ரிப் செல்ல போகிறோம், நீயும் எங்களோடு வரவேண்டும் எனவும், இல்லையென்றால் ஆபாச புகைப்படங்களை இணையத்தில் வெளியிட்டு விடுவோம் என மிரட்டி இருக்கிறார்கள். ஏற்காடு சென்றால் தன்னை ஏதாவது செய்து விடுவார்களோ என பயந்த அந்த மாணவி நடந்ததை தனது பெற்றோரிடம் தெரிவித்திருக்கிறார். உடனே மாணவியின் பெற்றோர் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயலிடம் புகார் அளித்தனர். பின்னர் அவர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. மாணவியும் தனது மொபைலில் இருந்து ஏற்காடு வர சம்மதம் தெரிவித்து அவர்களுக்கு மெசேஜ் அனுப்ப இருவரும் பைக்கில் மாணவியை ஏற்காடு அழைத்து செல்ல வந்துள்ளனர். அப்போது மாணவியின் உடையில் நின்று கொண்டிருந்ததை பார்த்து அருகில் வந்த போதுதான் அது பெண் அல்ல என்பதும் பெண் வேடமிட்ட ஆண் என்பதும் தெரிய வந்தது. உடனே இருவரும் பைக்கில் தப்பிச் செல்ல முயன்றிருக்கிறார்கள். அங்கு மறைந்திருந்த காவல் ஆய்வாளர் பாலாஜி மற்றும் தனிப்படை போலீசாரும் தப்ப முயன்ற இருவரையும் மடக்கி பிடித்து கைது செய்தனர். அப்போதுதான் அங்கு பெண் வேடமிட்ட நிலையில் நின்றது ஆண் காவலர் என்பது இருவருக்கும் தெரிய வந்தது. மாணவியை ஏற்காடு அழைத்து செல்ல வந்த இருவரையும் போலீசார் பொறிவைத்து பிடித்த நிலையில் அவர்கள் இருவரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.